பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் மப்பும் மந்தாரமும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மப்பும் மந்தாரமும் என்பது ஒரு கிளைமேட், ஒரு கால சூழ்நிலை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் மாறி இருக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாள் மப்பும் மந்தாரமுமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட சேர்த்து இந்த பூமியிலையும் நாம் வாழுகிற காலத்திலும் மப்பும் மந்தாரமுமான சூழ்நிலைகள் வருகிறது என்பதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அவருடைய வருகையில் மாத்திரம் மப்பும் மந்தாரமும் அல்ல, நாம் வாழும் பொழுது கூட இந்த பூமியிலே சில மப்பும் மந்தாரமுமான அனுபவங்களை சந்திக்கிறோம் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக நான் நேற்று சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனதை குறித்து வாசித்தோம். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த மப்பு மந்தாரமான நாளில் அவர்களை சிறையிருப்பிலிருந்து நான் திருப்புவேன், அவங்கள தப்புவிப்பேன், அவங்களுக்கு நல்ல மேய்ச்சலை தருவேன், அவங்க காயங்களை கட்டுவேன், அவர்களுக்கு நீதி செய்வேன், அவர்கள் இனி சூறையாகாதபடி அவங்கள பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னதை நம்ம நேற்று பார்த்தோம். அப்போ நேற்று மப்பு மந்தாரமான சூழ்நிலையில் கர்த்தர் செய்த ஒரு நன்மையான காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மப்பு மந்தாரத்தை ஏன் வரப்பண்ணினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் அந்த மப்பும் மந்தாரமும் ஏன் வருது, தேவனுடைய கோபத்தினால் வருகிற தீமையான மப்பு மந்தாரத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நாளைக்கு ஒரு நல்ல மப்பு மந்தாரத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். எப்படி தீமை வந்துச்சுன்னு பார்க்கலாமா? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். புலம்பல் 2வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை, அதை படிப்பதற்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடினமான ஒரு வார்த்தை, கஷ்டமான ஒரு வார்த்தை. வாசிக்கிறேன் பாருங்கள். ஐயோ, அந்த வார்த்தை சொல்லுது, ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். எப்படி? ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அப்போ கவனிங்க, அப்போ இந்த மப்பும் மந்தாரமும் தானே படித்தோம். கர்த்தர் தம்முடைய கோபத்தினால சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால மூடிட்டாராம். அப்படி மந்தாரத்தினால மூடினதுனால சீயோன் குமாரத்துக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன? நீங்கள் புலம்பலை வாசிக்கலாம், நீங்கள் எரேமியாவை வாசிக்கலாம். அங்கே எழுதப்பட்டிருக்கு, சீயோன் குமாரத்தி என்ன நிலைக்கு ஆளானா. அவங்க சொல்லுவாங்க தானே, ஐயோ, இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்த பிள்ளைகள் குப்பை மேடுகளை அணைத்து கொண்டிருக்கிறார்கள், பாலிலும் வெண்மையான நசரேயர்கள் கரிகருத்து போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்ல, எங்கள் கிரீடம் கீழே விழுந்துச்சு அப்படின்பா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வார்த்தை. நான் படிக்கிறேன் பாருங்களா. 2ஆம் வசனம். ஆண்டவர் தப்ப விடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம் விழுங்கினார். அவர் யூதா குமாரத்தின் அரண்களை எல்லாம் தமது சினத்தினாலே இடித்து தரையோடு தரையாக்கி போட்டார். ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குலைச்சலாக்கினார். இதில் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. எங்களுடைய கிரீடம் கீழே விழுந்துச்சுன்னு போட்டிருக்கோம். ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் கிரீடம் கீழே விழுந்தது அப்படின்னு போட்டிருக்கோம். நான் வேணா உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள். புலம்பலை கொஞ்சம் கடைசி கொஞ்சம் என்ன போட்டிருக்கோம், நான் படிக்கிறேன் பாருங்களா. கடைசி அதிகாரம் புலம்பல் 5வது அதிகாரத்தில் போட்டிருக்கு. ரொம்ப படிப்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அப்படி ஆகிப்போச்சு. நான் படிக்கிறேன் பாருங்களா. 14ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். புலம்பல் 5:14. முதியோர் வாசல்களில் உட்காருகிறதும் வாலிபர் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. எங்கள் இருதயத்தின் களிகூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாயிற்று, எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோம், அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று, எங்கள் கண்கள் இருண்டு போயிற்று. கஷ்டமாக இருக்கு இல்லையா கேட்குறதுக்கு? அப்போ இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா, கர்த்தர் தம்முடைய கோபத்தினாலே சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அப்போ தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மந்தாரம் வருது. நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், மப்பும் மந்தாரமும் என்பது வருகை நாளில் மட்டும் அல்ல, நான் வாழ்கிற நாட்களில் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கு நடக்கிறது என்பதைத்தான் வசனத்தின் அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கர்த்தர் தமது கோபத்தினால் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அப்போ ஏங்க கர்த்தர் அப்படி கோபப்பட்டார்? ஏன் அவங்களுக்கு அந்த மந்தாரம் வந்துச்சு? கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் சொன்னதை அவங்க என்ன செய்யலை, அவங்க யாரும் கேட்கவே இல்லை. நான் உங்களுக்கு படிக்கட்டுமா?
நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு, நான் படிக்கிறேன். புலம்பல் 2வது அதிகாரம் 14 வசனத்தை படிக்கிறேன். புலம்பல் 2:14. உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். அப்போ என்ன? உன்னுடைய அக்கிரமத்தை எடுத்து காட்டாத தீர்க்கதரிசிகள். இன்றைக்கும் அப்படி தானே? ஒருத்தன் அக்கிரமம் பண்ணாதுன்னு பிரசங்கம் பண்ணால் அந்த பாஸ்டரை நீங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது, அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கிறது கிடையாது. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுறவன் பிரசங்கம் பண்ணுறவன் உங்களுக்கு ஆகாத பிரசங்கி. அப்படி இருந்தால் ஐயோ, கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் சீயோன் குமாரத்தின் மேல் மந்தாரத்தை வரப்பண்ணினார். நீங்கள் மந்தாரத்துக்கு தப்ப முடியாது. இன்னைக்கு கேட்டுக்கு ஏதுவான போதனைகள் உள்ள புகுந்துருச்சு. அநேகர் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற திரளான போதகர்களை சேர்த்து கொண்டார்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணால் அவரையே கூப்பிடுங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம். ஆனால் வேத வசனத்தின்படி கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு நமக்கு புத்தி சொன்னாங்கன்னா, உங்களை அக்கிரமத்திலேருந்து திருப்புறதுக்கு பிரசங்கம் பண்ணாங்கன்னா பாவம் செய்யாதீங்க, பரிசுத்தமாக வாழுங்க, சரியான உபதேசத்தில் வாழுங்க, உண்மையாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருங்க, மனைவிக்கு உண்மையாக இருங்க, பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு உண்மையாக இருங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தமாக இருங்க, நீங்கள் நேர்மையாக இருங்க, லஞ்சம் வாங்காதீங்க, பண ஆசை இல்லாதவங்களா இருங்க, பெண் ஆசை இல்லாதவங்களா இருங்க, பொருளாசை இல்லாதவங்களா இருங்க, கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவானவைகளை சிந்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வேண்டாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் நடுவில் நிற்கிறார். நீ நன்றாக இருப்பாய், நீ இப்பொழுது இருப்பதை பார்க்கல, நீ பெருகுவாய்னா சூப்பர். அந்த மாதிரி ஆளை கூட்டுவா. இப்படி அபத்தமானதை தரிசித்ததுனால தான் உன்னுடைய அக்கிரமத்தை உனக்கு எடுத்து காட்டாமல் அபத்தமானதை தரிசித்ததுனால தான் 2:1 சொல்லுது, ஐயோ. எப்படி? ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அப்போ மனம் திரும்புவதற்கு ஏதுவான பிரசங்கத்தை பிரசங்கிக்காம, ஜனங்களை தேவன் பக்கம் திரும்ப பண்ணுகிற பிரசங்கத்தை பிரசங்கிக்காம, நித்திய ஜீவனுக்கு நேராக ஜனங்களை திருப்பாம, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பிரசங்கிக்காம, என்னத்தையோ ஒன்றை பேசி ஜனங்களுடைய காரியங்களை இருதயத்தை தேவன் பக்கம் திருப்புவதற்கு ஏதுவாக பேசாமல் எதையோ ஒன்று பேசிக்கிட்டு போனாங்கன்னா அது நிமித்தம் ஜனங்களுக்கு மந்தாரம் வரும். அப்போ புலம்பல் 2:1 அந்த கதறல் ஏன்? புலம்பல் அதே புலம்பல் 2 தான் அந்த பக்கம் போட்டிருக்கு. தீர்க்கதரிசிகள் உன்னுடைய அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் போயிட்டாங்கப்பா. இன்னைக்கு அக்கிரமத்தை எடுத்து காட்டுகிற பிரசங்கிகள் இல்லை, உண்மையான ஊழியர்கள் இல்லை. அக்கிரமத்தை எடுத்து காட்டி பிரசங்கிச்சாலும் அதை கேட்கிற விசுவாசிகளும் இல்லை. நாள் வருகிறது, மந்தாரம் வந்து மூடும். அதுக்கு நீங்களும் நானும் தப்பணும்னா இன்றைக்கி நம்முடைய அக்கிரமத்தை விட்டு தேவன் பக்கம் திரும்புவோம், நம்முடைய குறைகளை உணர்ந்து மனம் திரும்புவோம், நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனிடமாய் திரும்புவோம் என்று சொன்னால் மந்தாரம் வந்து நம்மளை மூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை, நல்ல மந்தாரத்தை சொல்கிறேன். God bless you.